ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மார்ச் 27 யாராருக்கு வெற்றி நாள், அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்க்க போகிறோம். யாருக்கு யோகமான நாள்? மார்ச் 27 பங்குனி 13 வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் 12 ராசிக்கும் வெற்றி எப்படி இருக்குது, சாதக பாதங்கள் எப்படி இருக்குது, அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது, யாருக்கு யோகம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். யோகங்கிறது பணமாக வரலாம், குடும்ப சுகமாக இருக்கலாம், தொழில் ஒரு முன்னேற்றமாக இருக்கலாம், உத்தியோக லாபமாக இருக்கலாம், காரிய அனுகூலமாக இருக்கலாம். சரியா? யோகம்ங்கிறது பலதரப்பட்ட விஷயத்திலேருந்து ஒரு மனிதனுக்கு வரும். சரியா நேர்களே? பணம் சம்மந்தப்பட்டதான் யோகம்னு கிடையாது. மனித வாழ்க்கையில் ஆரோக்கியமும் ஒரு யோகம்தான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ திரவியம், ஆரோக்கியம், செல்வம், 16 வகை பேர் எல்லாம் சேர்ந்து தான் மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கு. மார்ச் 27 பஞ்சாங்கத்தை பார்த்தோம்னா அன்றைக்கி கிழமை வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் புனர்பூசம், திதி நவமி திதி, ஸ்ரீ ராமபிரான் பிறந்த நாள், மதிய வரைக்கும் இருக்குது. யோகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? யோகம் காரணங்கள்லாம் டெய்லி பார்க்கணும். நம்ம யோகம் சோபனா, கரணம் கௌளவா. சரி நேர்களே, இந்த 5 தான் ரொம்ப முக்கியம். கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். இப்போ மார்ச் 27 எந்தெந்த நட்சத்திரத்துக்கு யோக பலன் இருக்குது அதை நான் வருஷப்படுத்துகிறேன். 27 நட்சத்திரத்தில் ஒரு 12 நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் இருக்குது. சரியா? இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது என்னென்ன நட்சத்திரம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அசுபதி மகம் மூலம், பரணி பூரம் பூராடம், திருவாதிரை சுவாதி சதயம், ஆயில்யம் கேட்ட ரேவதி. இந்த 12 நட்சத்திரத்துக்குமே மார்ச் 27 பங்குனி 13 வெள்ளிக்கிழமை யோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அந்த யோகம் எப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரியா? நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறீங்கன்னா நல்ல பொருட்கள்லாம் விற்பனை ஆகும். 1000 ரூபா வர வேண்டிய இடத்துல 2000 ரூபா வருவாகும். அவ்வளோதான். உங்கள் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஏற்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். நிறைய பேர் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னா நான் எல்லா நட்சத்திரத்துக்கும் நல்லது சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு தான் நல்லது நடக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் அது எப்படி இருக்கோ அந்த போக்கில் தான் போகும். கூட குறை இருக்கும். அதை கரெக்டாக சொல்ல முடியாது. விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எல்லா நாளும் எல்லாருக்கும் திருநாளாக இருக்காது. சில நட்சத்திரத்துக்கு தான் திருநாளாக இருக்கும், சுப நாளாக இருக்கும். மற்றவங்களுக்கு சில சிரமங்களோடு தான் போகும். இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சிரமத்தை சரி கட்டிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வழிபாடு பண்ணணும். சரியாக வழிபாடு பண்ணணும். சில காரியங்களை பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். 7 நாட்களும் 7 விதமாக தான் இருக்கும். எப்படி 7 கலர் இருக்குதோ அது மாதிரி தான் வாரத்தில் 7 நாட்களுமே 7 கலர்களால் ஒரு மனிதனுக்கு பார்க்கப்படுகிறது. 7 வண்ணங்கள். சரியா? வண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதனுடைய எண்ணங்கள் மாறும். எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஏற்றங்கள் இருக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அடிப்படை நாதம் புரியாமல் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க, தலைப்பை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க. நான் எதையும் மாற்ற முடியாது. உள்ளதை தான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பஞ்சாங்கத்தில் உள்ளது தானே சொல்கிறேன், இல்லாதையா சொல்கிறேன். சந்தேகம் இருக்கிறவன் காலண்டர் பார்த்துக்கோ, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ, பஞ்சாங்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. ஜோசியம் தெரிஞ்சவன் செக் பண்ணு, இந்த ஆள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணு, அதை ப்ரூவ் பண்ணு. நான் வேணாம் சொல்ல மாட்டேன். சும்மா தலைப்பை மாற்றுங்க, நீங்கள் போடுறது சரியில்லை. சில பேருக்கு சரியாக இருக்குது, அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படி சில பேர் சொல்கிறாங்க, நல்லது நடக்கு சார், கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ரைட்டு. 27 நட்சத்திரத்தில் மொத்தம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு தான் யோகம் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா மார்ச் 27 ஒரு 12 நட்சத்திரம் வருது. அசுபதி மகம் மூலம், பரணி பூரம் போராடம், திருவாதிரை சுவாதி சதயம், ஆயில்யம் கேட்ட ரேவதி. இவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? இவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் நல்லா இருக்கும் அதை சொல்கிறேன். அசுபதி மகம் மூலம் அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக பழகுவீங்க, நண்பர் விஷயத்தில் நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், ட்ரேடிங் நல்லாயிருக்கும், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும், சிஸ்டம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும், படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அறக்கட்டளை வச்சுருக்கவங்க, எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும், கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? இப்படிப்பட்ட பலன்கள் தான் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக திரைப்படம், இயலிசை, நாடகம் மிகச்சிறப்பாக இருக்கும். அசுபதி மகம் மூலம் நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும்? பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை கலர். அதிர்ஷ்ட எண், லக்கி எண் 5ஆம் நம்பர். இந்த லக்கி எண்ணை நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு எண் கணிதத்தின்படி சொல்கிறது, அவ்வளோதான். அந்த கிரகத்துக்கு உண்டான நம்பரை சொல்கிறேன் நான். சரியா? ஸோ அந்த 5ஆம் நம்பர் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், லக்கு அடிக்கும். சரியா? இது கோச்சார நிலைப்படி தான். இந்த 5ஆம் எட்டக்கூடிய புத பகவான் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்து நட்சத்திர ராசியோட தொடர்பில் இருந்தார்னா அதிர்ஷ்டம் கூடுதலாக வரும். அது ஜனன ஜாதகத்தில் போய் அது கோயின்சைடாகி தான் அந்த பலனை கொடுக்கும். இது பொதுவாக சொல்கிறது தான். இருப்பினும் இதுக்கு ஒரு பவர் இருக்கும். சரியா நேர்களே?
அடுத்து பரணி பூரம் போராடம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் சார் லாபம் இருக்கும்? பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும், சரியா? குடும்பத்தில் புரிதல் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க, தானும் மகிழ்ந்து பிறர் மகிழ வைப்பீங்க, செல்வாக்கு இருக்கும், சொல்வாக்கு இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கலை கேளிக்கை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும், திரைப்படம் சின்னத்திரை மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக மற்ற என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பொழுதுபோக்கு அம்சத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ பரணிபுரம் போராட்டத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான இன்பமான நாளாக பார்க்கப்படுகிறது, சந்தோஷமான நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு லக்கி எண் 6ஆம் நம்பர், அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம், நல்லா இருப்பீங்க, கையில் பணப்பழக்கம் இருக்கும், கோடீஸ்வர யோகம் இருக்கும், பணம் நல்லா வரும். கோடிகள் எல்லாத்துக்கும் கிடைக்கினா கிடைக்காது, அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். கிரக நிலைகள் ஜனன ஜாதத்தில் குரு பகவான் வலுத்து லக்கணத்துக்கு ராசிக்கு 5, 10, 5, 9, 2, 11, 2, 5, 7, 11 சரியாகி உட்காந்து அந்த அமைப்பு இருந்தால் நல்லபடியாக நடக்கும். சரியா? இவங்களுக்கு குரு மகா திசையில் நல்ல புத்தி நடக்கணும், நல்ல அந்தரம் நடக்கணும். குரு நச்சுன்னு உட்காந்து அந்த கிரக நிலைகள் நல்லா சேர்ந்து வரும்போது அது பணம் நல்லா கிடைக்கும். ஏன்னா குரு தனகாரன் நல்லவா நல்லா கொடுப்பாரு, அது அமைப்பு ரீதியாக தான் கிடைக்கும். இருப்பினும் திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு பணப்பழக்கம் நல்லாயிருக்கும், பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும், நல்ல கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, பெரியவங்களோட அனுசரணை இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆயில்யம் கேட்ட ரேவதி, மிகச்சிறப்பாக இருக்கும், மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க, சிந்தனை நல்லா இருக்கும், தாய்வழி சிறப்புகள் இருக்கும், விவசாயம் தோட்டம் துறவு நல்லபடியாக இருக்கும், வாகனம் டிராவல் டிரான்ஸ்போர்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிற்றுண்டி வச்சுருக்கிறவங்க போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், பெண்களால் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். உங்களுக்கு லக்கி எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட கலர் வெள்ளை, அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடமேற்கு. இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம், உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் லக்கி எண் 3ஆம் நம்பர். சரி, இப்போ மறுபடியும் நான் இந்த 12 நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பரை சொல்லிடுறேன். அசுபதி மகம் மூலம் உங்களுக்கு லக்கி நம்பர் 5ஆம் நம்பர், பரணிபூரம் போராடம் லக்கி நம்பர் 6ஆம் நம்பர், திருவாதிரை சுவாதி சதயம் லக்கி நம்பர் 3ஆம் நம்பர், ஆயிலியம் கேட்ட ரேவதி லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். இந்த 12 நட்சத்திரத்துக்கு தான் லக்கி இருக்குது. சரியா? மற்றவங்களுக்கெல்லாம் இன்னொரு நாள் தான் வரும். சரியா? நட்சத்திரத்துப்படி வரும், அதை நான் தெரியப்படுத்துவேன். தினசரி பாருங்கள், தினசரி எல்லாத்துக்கும் லக்கு இருக்காது. லக்குனா என்ன சீட்டு எடுப்பேன், பம்பர் ஒழுகணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதிர்ஷ்டம் தான், அதிர்ஷ்டங்கிறது பணம் வரதான் அதிர்ஷ்டம் கிடையாது, வாழ்க்கையில் சந்தோஷம் தான் அதிர்ஷ்டம். சரியா? நம்ம மனம் சந்தோஷப்பட்டுச்சுன்னா அதுதான் அதிர்ஷ்டம். லக்குங்கிறது என்னென்னா தமிழில் அதிர்ஷ்டம்னு அர்த்தம். சரியா? அதுக்கு வேறு மாதிரி அர்த்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு எனக்கு அது விழுகலை, இது விழுகலை, இது சேரலை, அது சேரலை அப்படிலாம் கற்பனை கோட்டையில் இருக்காதீங்க. சரியா? ரைட்டு. இப்போ ராசி பலன்கள் எப்படி இருக்குது சார் பார்த்துருவோம். ராசி பலனுக்கு முன்னாடி மற்ற நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு ஒரு கிளான் சொல்லிடுறேன். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நீங்கள் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க, பதட்டப்பட்டு தான் இருப்பீங்க, கோபதாபங்கள் இருக்க தான் செய்யும். தேவஸ்ரீ கருமாரியம்மனை கும்பிடுங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காக்காவுக்கு உளுந்தம்பருப்பு சாதம் கூட வைங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட கலர் பிளாக் கலர். சரியா? கருப்பு ஷேடு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சிவபெருமானை கும்பிடுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு பொன்னிறம் கோல்டன் கலர். சரியா? கொஞ்சம் உணர்ச்சிவசப்படாமல் இருக்கணும், ஆனால் தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பதட்டப்படாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிருக சீரிசம், சித்திரை, அவிட்டம் உணர்ச்சிவசப்படாமல் இருக்கணும், டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். சில பேருக்கு உடல்நல பிரச்சனைகள் வரலாம், சகோதர வழியில் பிரச்சனை இருக்கலாம். இருப்பினும் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள், கந்தேச கவசம் படிங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அடுத்து புனர்பூசம், விசாகம், புரட்டாதி மந்தமாக இருப்பீங்க. சரியா? சோம்பல் இருக்கும், சிறப்பாக இருக்காது, சிரமம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் பார்த்து செய்யணும். கூலி வேலை பார்க்குறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, கடமட்ட தொழிலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், ராம மந்திரத்தை சொல்லுங்கள். ஸ்ரீராமநாமத்தை முன்னிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ரோஜாப்பூ கலர், பிங்க் கலர். ரைட் நேர்களே. அடுத்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. சர்ப்ப விநாயகரை கும்பிட்டிங்கன்னா சகலமும் தீரும், சகல தோஷமும் தீரும். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட கலர் இளம் சிவப்பு. சரியா? பூசம், மனுஷம், உத்திரட்டாதி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும், பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. சரியா? பிறர் விஷயத்தை தலையிட்டிங்கன்னா சில பிரச்சனைகள் வரும், அதனால் கவனமாக இருங்க. நல்ல கோயில் வளர்த்து போங்க, ஆன்மீக பற்றுதல் வளர்த்துக்கோங்க, யோகா தியானம் பண்ணுங்கள். வயதுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட். இப்போ 27 நட்சத்திரத்துக்குமே சொல்லியாச்சு. 12 நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்குது, மற்ற 15 நட்சத்திரத்துக்கு சுமாராக தான் இருக்குது. அதுக்கு உண்டான வழிபட வேண்டிய தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். சரியா? அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா காரியம் அனுகூலமாக இருக்கும், காரிய வெற்றி கிடைக்கும். ஸோ அதிர்ஷ்டம் எல்லா நாளும் எல்லாருக்கும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு தான் இருக்கும். அதை தான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ராசி பலன்கள் எப்படி சார் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய லென்த்தில் போடுறீங்க சார், ராசி பலன் ஒரு நாள் கூத்துக்கே 30 நிமிஷம் பேசுகிறீங்க, இவ்வளோ தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ரைட்டு தான், எதுக்கு இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு முக்கியமானதை மட்டும் சொல்லிவிட்டு
நம்ம வந்து வீடியோ முடிப்போம். இப்போ வந்து மார்ச் 27 மேசராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, மேசராசிக்கு தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். சரியா? 4 குடைவன் வந்து 9 12 குடைவன் சாரத்தில் தான் போகிறார். தாய் வழி உறவுகள் நல்லாயிருக்கும், தாய் தகப்பனுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு திடீர் அலைச்சல் விரயம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சில அசௌகரியங்கள் இருக்க தான் செய்யும். அதை வந்து கொஞ்சம் நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். சரியா? வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஆள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, கொண்ட கொள்கையில் கரெக்டாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அதனால் காரிய வெற்றி இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல சில மிஸ்டேக் வரலாம். சரியா? கேர்லெஸ் மிஸ்டேக் வரலாம், கவனமாக இருங்க. மற்ற ஆளுகிட்ட பேசும்போது கவனமாக இருங்க. பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும். உயர் அதிகாரிகள் மேல் அதிகாரிகிட்ட ஒரு நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள், டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுங்கள். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சரியா? அது நல்லபடியாக இருக்கும். கோஆப்ரேஷன் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும். காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். கையில் காசு பணம்லாம் நல்லாயிருக்கும். சரியா? பண பிரச்சனை இருக்காது, பணம் எக்ஸஸாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சேவிங்ஸ் பண்ணுங்கள், நல்லபடியாக வச்சுக்கோங்க. சில பேருக்கு கால் வலி கை வலி இருக்கலாம், உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சரியா? உடல் வலி இருக்கலாம், அதனால உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி மேசராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாளாக தான் பார்க்கப்படுகிறது. ரிஷபம் எப்படி இருக்குது? ரிஷபத்துக்கு வந்து 3 குடைவான் வந்து 8 12 குடைவன் சாரம் போகிறதுனால கொஞ்சம் பிரச்சனை தான். சரியா? கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷபராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க தான் செய்யணும். இருப்பினும் 2 சந்திரன் குருவோட சேர்ந்து இருக்கிறாரு. வருமானம் இருக்கும். இருப்பினும் பேச்சில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? ரிஷபராசி நேயர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இருக்கும். சரியா? அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. சரியா? தொழில் வியாபாரத்தில் சில தொடர்புகள் இருக்க தான் செய்யும். புதிய தொடர்புகள் வரும். உணர்ச்சி வசப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கோபத்தை குறைச்சிக்கோங்க. சரியா? வேலை பார்க்குற இடத்துல திட்டம் போட்டு வேலை போகிறங்க. உத்தியோகத்தில் வந்து ஒரு குவாலிட்டியாக இருங்க. குவாலிட்டினா என்ன? செய்கிற காரியத்தை வந்து சுத்தமாக செய்யுங்க. ஷார்ட்டாக செஞ்சாலும் ஸ்வீட்டாக செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். உங்கள் குவாலிட்டியை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். சரியா? கணவன் மனைவிக்கிட்ட அனுசரித்து போங்க. உறவை வந்து நல்வழிப்படுத்திக்கோங்க. 2 பேரும் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். புரிதல் நல்லபடியாக இருக்கும். வருமானம் நல்லாயிருக்கும். சரியா? வருமானம் வந்து நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு வந்து உத்தியோகம் பண்ணுற இடத்துல சில நல்ல ஒரு சிம்டம்ஸ்லாம் கிடைக்கும். அடுத்து சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, போனஸு இதுக்கெல்லாம் உங்களுக்கு அடுத்து வருதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், சிக்னல் கிடைக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரியா? மன நிம்மதி வேணும்னா வயதானவர்கள் யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். வயது கம்மியாக இருக்கிறவங்க, இள வயதுக்காரர்கள் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து மிதுனத்தில் வந்து ராசிலேயே சந்திரன் இருக்கிறாரு. சரியா? சந்திரன் வந்து குரு கூட சேர்ந்து இருக்கிறாரு. குருச்சந்திர யோகம் தான். 2 குடைவன் வந்து 7 10 குடைவன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. எனக்கும் நல்லாயிருக்கும். சரி, இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நல்ல எனர்ஜெட்டிக்காக செய்வீங்க, ஊக்கத்தோடு செய்வீங்க. அதனால் நல்ல பலன்கள் இருக்கும். சரியா? சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. அதனால் அமைதி குறைவாகும். கொஞ்சம் எலாபரேட்டாக இருங்க. ப்ராட் மைண்டில் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போங்க. சரியா? அதிகமாக பேச வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சொன்ன நேரத்தில் சொன்ன வேலையை முடிச்சுட்டு போங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரமும் திட்டமிட்டு செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரும், கான்ட்ராக்ஷன் வரும். இருந்தாலும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மனைவி என்ன சொல்கிறாங்க, இல்லைனா கணவன் என்ன சொல்கிறாரோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அடுத்து வந்து பணப்பிரச்சனை. பணம் வரவு செலவு சரியாக இருக்கும். சரியாக பேலன்ஸாக இருக்கும். தேவைக்கு பணம் கிடைக்கும். இருப்பினும் பணத்தை கவனமாக கையாளணும். எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்துக்கோங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரியா? இருப்பினும் உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருங்க. உஷ்ணமான சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. சரியா? மற்றபடி மிதுன ராசிக்கு வந்து ஓரளவு உயர்வான நாளாகவே பார்க்கப்படுகிறது. கடகம், சுகப்படுவீர்கள், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இருப்பினும் வந்து சில முக்கியமான முடிவெடுக்கும்போது கவனமாக இருங்க. சரியா? எடுத்தேன் கவிழ்த்தேன் முடிவெடுக்காதீங்க. அமர உட்காந்து யோசனை பண்ணி எடுங்க. டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. அதே மாதிரி உத்தியோகம் தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரெகக்னேஷன் இருக்கும். உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க, உங்களோட அங்கீகாரம் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சலுகைகள் கிடைக்கும். ஸோ ப்ரொஃபஷனலாக நல்லா இருப்பீங்க. அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஒரு பாண்டிங் இருக்கும். காதலர்களுக்கும் இனிமையான நாளாகவே பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் வந்து 6 9 குடன் சாரத்தில் போகிறது நல்லதான். சரியா? நல்லதான். இருப்பினும் சில கான்ட்ராவர்ஷன் வரும். அந்த அளவுக்கு அதிகமானால் அமிர்த நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஊழல் அதிகமாகிடுச்சுன்னா அது ஒரு சாடலில் போய் முடியும். கொஞ்சம் எதுலையுமே ஒரு வட்டம் போட்டு இருங்க. மனைவி கிட்ட பழகினாலும் சரி, பார்ட்னர்கிட்ட பழகினாலும் சரி, காதலி கிட்ட பழகினாலும் சரி, யார்கிட்ட பழகினாலும் சரி, கொஞ்சம் அப்படி யதார்த்தமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். யதார்த்தம் தான் ரொம்ப முக்கியம். யதார்த்தத்தை தாண்டிட்டோம்னா அது வந்து சில நேரத்தில் வந்து சப்புன்னு போயிடும், கசப்பாயிரும். அடுத்து கையில் காசு பணம் எப்படி சார் இருக்கும்?
காசு பணம் வந்து நல்லா தான் இருக்கும். இருப்பினும் பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. பர்ஸில் பணம் வச்சுக்கிறது, பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து வந்து தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க. கடகராசி நேயர்கள் சுகப்படுவீர்கள். அடுத்து சிம்மம். சிம்மத்துக்கு நல்லா இருக்கும், சரியா சப்போர்ட் இருக்கும். நல்ல ஒரு நாளாக தான் பார்க்கப்படுகிறது. சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. 12 குடைவன் வந்து 5, 8 குடைவன் சாரத்தில் போகிறான். தூரதேச அமைப்பில் இருக்கும், விபரீத ராஜயோகம் இருக்கும், எதிர்பாராத நடக்கும், எதிர்பாராத பணம் வரும், எதிர்பாராத நல்ல செய்திகளாக வரும். அது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் நடக்கும். சிம்ம ராசிக்கு வந்து எதிர்பாராத லக் அடிக்கும். நல்ல விவேகத்தோடு இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும், சரியா விவேகமாக இருக்கணும். எதுலேயுமே வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி கரெக்டாக ஹேண்ட்லிங் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். மற்றவங்களோட பாராட்டும் இருக்கும், சிறப்பாக இருக்கும். வேலை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், ட்ரேடிங்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். ஈவனாக சீராக இருக்கும். கணவன் மணி ஒருவர் நல்லபடி பகிர்ந்துக்கோங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு ஷேரிங்கை வந்து நல்லபடியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்த்தரப்பில் இருந்து உங்களுக்கு இது கிடைக்கும், சரியா எதிர்த்தரப்பில் இருந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும், அட்டென்ஷன் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பணம் தேவைக்கு இருக்கும், சரியா பணம் வரும், திருப்தியாக இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சிம்மராசிக்கு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிம்மராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நாளாக இருக்கிறது. அடுத்து வந்து கன்னிக்கு 11 குடைவன் வந்து 4, 7 குடைவன் சாரத்தில் போகிறான். லாபம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், தாய்வழி சிறப்பு இருக்கும், வண்டி வாகனம் டிராவல் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கும் நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். கூட்டுத்தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட், பங்குதாரர் விஷயத்தில் நல்லாயிருக்கும். டீம் அசோசியேஷன் எல்லாம் சிறப்பாக இருக்கும். சேல்களில் ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சரியா. ஆனால் உத்தியோகம், தொழிலில் ஒரு கவனச்சிதறல் இருக்கும். அதனால் கான்சன்ட்ரேஷன் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. கவனச்சிதறல் இருக்கிறனால சில மிஸ்டேக் வரும், மிஸ்டேக் இடம் கொடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க. கணவன் மனைவி கூட நல்லா இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருப்பீங்க. நல்லபடியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பழகுவீங்க, சிறப்பாக இருக்குது. கையில் காசு பணம் நல்லா இருக்கும், பேங்க் பேலன்ஸ் கூடும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பொருளாதார நிலையில் நல்ல நிலைமையில் தான் இருப்பீங்க. சில பேர் கால்வலி கைவலி இருக்கும், சரியா உடல் வலி இருக்க தான் செய்யும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, யோகா தியானம் பண்ணுங்கள். கொஞ்சம் சற்று ஓய்வு எடுத்தீங்கன்னா ஒரு உன்னதமான ஒரு உயர்வான நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து துலாமுக்கு லாபமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. லாபம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கவனம் இருக்கணும், சரியா கவனமாக இருந்தால் அனைத்தும் சாத்தியப்படும், சரியா நேர்களே. இன்றைக்கி வந்து மார்ச் 27 ஒரு நல்ல நாளாக இருக்கிறதுனால தேவையானதை திட்டமிடுங்க, சரியா. அது புதிய முயற்சியில் இருக்குதுன்னா நீங்கள் அதில் செய்யலாம், சரியா. திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். திட்டமிட்ட குடும்பம் விட்டாது இன்பம் சொன்ன மாதிரி எதுலையும் பிளானிங்காக இருக்கணும். பிளானிங்காக இருந்தாங்களா சந்தோஷமாக இருக்கலாம். குடும்பமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலும் சரி, பிளானிங்காக இருக்கணும். ப்ரீகேஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். எந்த காரியம் பண்ணாலும் முன் யோசனையோடு செய்யுங்க. முன் யோசனை வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்கு. மற்றபடி கணவன் மன ஒருவெல்லாம் நல்லாயிருக்கும். திறந்த மனதோடு இருக்கணும், மனசுக்குள்ள வச்சுட்டு பேசக்கூடாது. ஓப்பனாக பேசிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, பிராட் மைண்டாக இருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பண பற்றாக்குறை இருக்க தான் செய்யும், இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க, மேனேஜ் பண்ணிடுவீங்க, சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு வந்து இந்த தொண்டை இன்ஃப்ளெக்ஷன் ஆகும், அதனால் குளிர்ச்சியாக அது சாப்பிடாதீங்க. ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர்லாம் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் சளிகிளி பிடிக்கும். உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி நல்லாயிருக்கும், சரியா. 9ஆம் இடம் வளர்த்துருக்கு. 9ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால, 3ஆம் இடம் இருக்கிறதுனால தைரிய வெற்றிய காரியாக இருக்கும். வெற்றி முனைப்பு நல்லாயிருக்கும். ராசிக்கும் குருச்சந்திரனும் சேர்ந்து பார்க்குறது நல்ல அமைப்பு தான். தொழில் சிந்தனையில் இருப்பீங்க, பட் கவனமாக இருக்கணும். ரைட் நேயர்களே. அடுத்து வந்து விருச்சிகத்துக்கு சந்திராஷ்டமம் நடக்குது, சரியா சந்திராஷ்டமம் நடக்குது. இருப்பினும் ராசிக்கு 9 குடைவன் வந்து 2, 5 குடைவன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கும். குடும்பத்தில் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். திடீர் எதிர்பாராத பணம் வரும். வெளிநாட்டு வெளிமான தொடர்பு நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, குருவி பிஸ்னஸ் இதுலேருந்து நல்லா பணம் வரும். எதிர்பாராத விஷயத்தில் அசத்திடுவீங்க, சரியா அந்த விஷயத்தில் நடக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உணர்ச்சி வசப்படாதீங்க, தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, அமைதியாக இருங்க, சரியா. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து வேலைப்பளு அதிகமாக இருக்கும். தொழில், உத்தியோகம், பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் டாஸ்க் அதிகமாக இருக்கும். அதை கரெக்டாக கையாளுங்க. எந்த வேலை முக்கியம், எந்த வேலை அவசரம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சரி. எதுவுமே பிரித்து பார்த்து செய்யுங்க. தேவையில்லாத வேலையை போட்டு செஞ்சுட்டு இருக்காதிங்க. சில பேர் இங்கே தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. 4 நாளைக்கு பின்னாடி பார்க்க வேண்டிய வேலையை அன்றைக்கி போட்டு மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி தேவை எதையோ அதை மட்டும் பாருங்கள். அதான் பிளானிங்னு முக்கியம். பிளான் முக்கியம், எதுலையுமே திட்டமிடல் ரொம்ப முக்கியம். அதுமாதிரி கணவன் மனைவிக்குள்ள சில வாக்குவாதம் வரும், கவனமாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அதில் சில புரிதல் கம்மியாக இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். மன உளைச்சல்லாம் இருக்காது, மன ரீதியாக சில கான்ட்ரவர்ஷன் வரும். மனம் தானே முக்கியம் மனிதனுக்கு. மனம் கரெக்டாக இருந்தால் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. மனம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உடல் ஒத்துழைச்சு போயிடும். மனம் சரியில்லைன்னா உடல் ஒத்துழைக்காது, அங்கே தான் பிரச்சனை. பண தேவை அதிகமாக தான் இருக்கும், அதுக்காக வருத்தப்படாதீங்க, ஓரளவு பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. தேக ஆரோக்கியம் சுமாராக தான் இருக்கும், கொஞ்சம் உற்சாகம் கம்மியாக தான் இருப்பீங்க. ஆனால் பண வரவு இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் இருக்கும். பொருள் மேனேஜ் பண்ணுங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அந்த நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வர நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதையில் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து தனுசு.
ராசிக்கு வந்து சந்திரன் குரு பார்வை இருக்குது, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுது. அட்டமாதிபதியும் ராசிக்கு 1 நாள் கூட ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது. முக்கிய முடிவுகள் எடுக்கலாம், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சரியா, நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் டேயாக தான் இருக்குது. பொறுப்பு உணர்ந்து செய்வீங்க, பொறுப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் வேலையில் நல்லா இருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நல்லா இருக்கும். சரியா, ரெகக்னைசேஷன் இருக்கும், அங்கீகாரம் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். நல்லா அதை சந்தோஷமாக அது செலிப்ரேட் பண்ணுவீங்க. கல்யாணம் பண்ணி உறவு நல்லாயிருக்கும், கலகலப்பாக இருப்பீங்க, அணுகுமுறை நல்லாயிருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், பணம் கையில் நல்லா தாராளமாக இருக்கும். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். குருச்சந்திர யோகம் இருக்குது, அது கஜகேசரி யோகம் சொல்லுவாங்க. கஜகேசரி யோகம்னா என்ன, எதிர்ப்பு இருக்கும், ஆனால் எதிர்ப்புகளை சரி பண்ணிடுவீங்க. சரியா, எதிர்ப்புகள் இருக்கும், எதிர்ப்புகளை சரி பண்ணிடுவீங்க. தேகாரிக்கு நல்லபடியாக தான் இருக்கும், நல்லா இருக்குங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. தனுசு ராசிக்கு நல்லா தான் இருக்குது. சரியா, இருப்பினும் அட்டமாதிபதி வந்து 8 கூடையவன் ராசிக்கு 7ஆம் இடத்துல 1 4 கூட இருக்கிறனால வீட்டில் மனைவி கணவன் மாமனார் மாமியார் இவங்க விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆணுன்னு வச்சுக்கோங்களேன், மனைவிக்கும் அம்மாவுக்கும் சில கருத்து வேறுபாடு வரும், சில சாடல் இருக்கும். அதை நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, இது மாதிரி தான் குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. சரியா, வாழ்த்துக்கள். அடுத்து மகரத்துக்கு ஒரு ரெஃப்ரெஷ் இருக்கும். சரியா, ஒரு புத்துணர்ச்சி பெறுவீங்க, நல்லா இருக்கும். நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும், விருப்பங்கள் நிறைவேறும், புதிய தொடர்புகள் இருக்கும், ஒரு கம்யூனிகேஷன் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் இழுத்து போட்டுக்காதீங்க, முடிஞ்சாலும் வேலை பாருங்கள். சரியா, அளவுக்கு மீறி வேலை பார்க்க வேண்டாம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அந்த கான்செப்டில் இருந்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி உங்களுக்கு ஒரு உன்னதமான நாளாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி கிட்ட மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கோங்க, ஜாலியாக இருங்க. காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும், நல்லா சம்பாதிப்பீங்க. சரியாக சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க, நல்ல எஃபெக்ட் போடுவீங்க, பணமும் வரும், அதில் ஒரு சக்ஸஸும் இருக்கும். பணப்பிரச்சனை நல்லபடியாக இருக்கும். சரியா, சில பேருக்கு தேகாரிக்க பிரச்சனை இருக்கும், சளி பிடிக்கிறது, சைனஸ் வருது, இருமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. குளிர்ச்சியான சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க, உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி மகரத்துக்கு நல்லா இருக்கும். சரியா, 7 கூடையவன் 7க்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே குருவோட சேர்ந்து இருக்கிறாரு. 6ஆம் இடம் வழுக்குது. சரியா, 6ஆம் இடம் வழுக்குறதுனால என்ன, உத்தியோகம் நல்லாயிருக்கும். சரியா, சுப செலவுகள் இருக்க தான் செய்யும், பட் வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்க. ரைட்டு. அடுத்து வந்து கும்பம் பொறுமையாக இருக்கணும், பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. வேலை பொறுப்பு அதிகமாக இருக்கும். சரியா, கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும், அதனால் டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் மெனக்கிட்டு தான் ஆகணும். சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலைகளை வந்து பிரித்து பாருங்கள், திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைனா கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்காது, கவனச்சிதறல் இருக்கும். அதனால் வேலைகளை வந்து நிதானமாக செய்யுங்க, அதே நேரத்தில் விரைவாகவும் செய்யுங்க. சரியா, ரெண்டும் இருக்கணும். ஸ்லோ அண்டு ஸ்டெடி இஸ் வின் தி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அப்படி இருக்க முடியாது, கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் தான் நீங்கள் ரேஸில் வின் பண்ண முடியும். கணவன் மனைவி ஓரளவு நல்லா தான் இருப்பீங்க, இருந்தாலும் டைம் கொடுத்து பேசுங்க, வைங்க, என்னென்னு கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பரஸ்பரமாக ஒரு நட்புறவில் இருந்தீங்கன்னா தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், குடும்ப உறவு நல்லாயிருக்கும். பண விஷயம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரியா, தேவைகள் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் பிளான் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். சரியா, 1000 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 1500 ரூபா செலவாகும். 500 ரூபா கையை பிடிக்கும், அதை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு என்னென்னு தேவை பண்ணுங்க. சரியா, நிறைய செலவு பண்ணாதீங்க, நிறைய திட்டம் போடாதீங்க. 27ஆம் தேதியை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கடத்தி விடுங்க, மறுநாள் பார்த்துக்கலாம். சில பேருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். சரியா, தோல் வலிலாம் இருக்கும், கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி கும்பராசிக்கு வந்து மிகச்சிறப்பாலாம் ஒன்றும் இல்லை. அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து மீனம், நம்பிக்கையோடு இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். என்னால் முடியும், ஐ வில் டூ எனிதிங்னு இருந்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க, ஒரு நாள் தள்ளி போடுங்க. சரியா, இருப்பினும் வேலை பார்க்குற இடத்துல நல்லா வேலை வைப்பீங்க, காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க, தொழில் வியாபாரம்லாம் நல்லபடியாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும், அது நல்ல வருமானம் இருக்கும். கணவன் மனைவி பேசும்போது கட்டுப்பாடோடு இருங்க, அமைதியாக இருங்க. சரியா, அமைதியாக இருந்தீங்கன்னா அனைத்தும் வசப்படும். அமைதியாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி எங்கேனாச்சும் ட்ராவல் போகும்போது, வெளியே போகும்போது, வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. லக்கேஜ் எல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. பணத்தை பர்ஸில் வச்சிங்கன்னா கவனமாக வைங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ மீனராசி பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி தேகாரிக்கு நல்லாயிருக்கும், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஓகே நேயர்களே, இப்போ 12 ராசிக்குமே வந்து ராசி பலன் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். போதும், ஒரு நாளைக்கு தானே. ரைட்டு, தொடர்ந்து பாருங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் அனுப்பாதீங்க. சரி, உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள். சார், நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம், எனக்கு இந்த பிரச்சனை சொன்னீங்கன்னா அதுக்கு நான் உள்ள வழிபாடு பரிகாரம் சொல்லுவேன். நான் ஜோதிடர் என்ற முறையில் பொதுவாக சொல்லுவேன். வழிபாடு பரிகாரம் அதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க, பிரச்சனை தீர்ந்துடும், சங்கடம் தீர்ந்துடும். சரியா, மற்றபடி நான் தலைப்பை அப்படி தான் போடுவேன். இன்று கோடீஸ்வரன் யார், லக்கி டேஸ் அண்டு லக்கி பலன்கள் அப்படி தான் போடுவேன். கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆவாங்க. தினமும் சிலருக்கு கோடிகள் கிடச்சிட்டு தான் இருக்குது. சிலருக்கு லட்சங்களாக கிடைக்குது, சிலருக்கு 100 கிடைக்குது. ஆனால் யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. சரியா, ஆனால் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தருக்கு வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது, பணம் அடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க.
சரியா? அந்த நட்சத்திரம் வேலை செய்ய தான் செய்யும். அதை வச்சு தான் நான் பலன் போடுறேன். சில பேர் உடனே கிடைக்கலன்னு சொல்லிட்டு தம்மையில் மாற்று, டைட்டில் மாற்று, உனக்கு கிடைக்கலன்னு நான் என்ன பண்ண முடியும்? சரியா? இந்த வீடியோ உலகம் முழுக்க போகுது. எங்கேயோ ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு கிடைக்கும், கோடிக்கணக்கில் கிடைக்கும். அவன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான்? நான் சொன்ன 12 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு வரும், அந்த பணம் வரும். சரியா? இது வந்து கடல் மாதிரி. வேத ஜோதிடம் வந்து கடலை காட்டிலும் பெருசு. சரியா? ஜோதிடத்தை பற்றி பறிச்சிக்கிறதுக்கே 320 வருஷம் ஆகுறான். ஒரு சிறந்த ஜோதிடராக ஒருத்தன் இருக்கணும்னா 320 வருஷம் படிக்கணுங்கிறான். 320 வருஷம்னா எத்தனை வருஷம், எத்தனை பிறவி எடுக்கணும்? 4 பிறவி எடுக்கணும். ஒரு மனிதனுக்கு 80 வயசுனாலுமே 4 8 32, 4 பிறவி எடுத்தால் தான் முழு ஜோதிஷத்தை படிக்க முடியும். நாங்களாம் எந்த ஜோசியமே முழுசாக படித்தது கிடையாது. சரியா? எல்லாமே அறகுறை தான். இதை நான் சொல்கிறதில் ஓப்பனாக சொல்கிறேன். நான் ஒளிவு வரவுலாம் பேசிடுவேன். இதில் என்ன வெக்க இருக்குது? உண்மையை தானே சொல்கிறேன். ஒரு ஜோதிட கலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு 320 வருஷம் படிக்கணும் அப்படின்னு இருக்குது, பாரிஜாத ஜோதிடத்தில் இருக்குது. சரியா? அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே எல்லாம் அறிந்தவன் யாரும் கிடையாது. சரியா? எல்லோரும் தெரிஞ்ச வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நானும் ஒரு ஆள் தான். நான் சொல்லத்தான் செய்வேன். இன்று கோடிகள் சிலர் கிடைக்கத்தான் செய்யும். மார்ச் 27 சில பேர் கண்டிப்பாக கோடிகள் கிடைக்கும். 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களில் அது நான் சொன்ன அந்த 12 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிடைக்கும். சரியா? எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதை வாங்கினேன், அது எனக்கு விழுகலை, அதனால் நீ சொல்கிறது சரியில்லைன்னா சொல்லக்கூடாது. அது உன்னுடைய புரிதல் சரியில்லைன்னு அர்த்தம். உனக்கு ஜாதக நிலைமை சரியில்லை, உனக்கு அமைப்பு இல்லைன்னு அர்த்தம். சரியா? நம்ம வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நான் என் வழியில் கரெக்டாக இருக்கேன். நான் படித்ததை சொல்கிறேன் நான். பட் இது உண்மை. சரியா? உண்மைக்குள்ளே தான் இதுவும் இருக்குது. சரியா? உண்மை பக்கம் தான் இதுவும் இருக்குது. இது கண்டிப்பாக நடக்கும். அது சார்ந்து இருப்பவங்களும் கண்டிப்பாக நடக்கும். சரியா நேயர்களே? அதை சரியாக புரிஞ்சுக்கோங்க. புரிதல் இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பலனும் அவங்களுக்கு போய் சேராது. சரியா? புரிதல் இருக்கிறவங்களுக்கு தான் போய் சேரும். அது 100க்கு ஒரு 10 பேருக்கு சேர்ந்தால் கூட போதும். சரியா நேயர்களே? எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் 12 ராசி நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலே கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறந்த வளம் பெறுக.